friends, welcome to our channel Preetha and Sandhya Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல முடவாட்டுக்கால் பத்தி பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி நம்ம சமைக்கலாம், எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். எப்படி அதை க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம கட் பண்ணுறதுக்கு. மேலே ஒரு முடி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நம்ம சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்தால் உள்ளே ஒரு கரும்பு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த முடவாட்டுக்கால் நம்ம வீக்லி 2 to 3 டைம்ஸ் சூப் செஞ்சு குடிக்கலாம். இது பார்க்க உண்மையிலே ஒரு ஆட்டோட கால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு தொடவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சூப் நம்ம குடிச்சிட்டு வர நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும், நம்ம ஜாயிண்ட் பெயின் எல்லாமே ரிலீஃபாக இருக்கும். இதை நான் இப்போ வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை சூப் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பூண்டு சேர்த்து எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம சூப் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே அது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சு சூப்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பார்க்க எல்லோயிஷாக சூப்பராக இருக்கும் சூப்பு. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சூப் நிஜமான ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் போட்டு குடித்தோன்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு மெத்தடுமே பார்த்துக்கலாம். அதுக்கு நான் கிரேட் பண்ணிக்க போகிறேன். திரும்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அது ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். இது எல்லாமே திருவி எடுத்துட்டு ஒரு 2 to 3 days சன் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வத்தல் மாதிரி காஞ்சிடும். இந்த முடவாட்டுக்காலை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. நான் ஒரு 2 to 3 days சன் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த கலரில் மாறிடுச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதை நம்ம வறுத்து கொண்டு வந்துக்கலாம். கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வறுபட்டிருக்கு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்சுமே வறுத்துக்கலாம். 2 பேட்சாக போட்டு நான் வறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி நல்லா வறுத்துருக்கு. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இந்த பவுடர் வச்சு எப்படி நம்ம ஒரு சூப்பரான சூப் செய்யலான்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.